ஐயா என்ன ஏதோ ஜோசி மாதிரி பார்ப்பீங்களா எப்படிங்க ஐயா? ஜோசியந்தா. சரி, நான் கையில் எதுவும் கொண்டு வரல. ஒரு நல்ல அரிசியாக ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்தால் எடுத்துப்பீங்களா? இல்லை, எனக்கு ஜோசியெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏதோ உங்களை பார்த்தோன்னே கொடுக்கணும்னு தோணுச்சு, டீ காஃபிக்கு ஏதாவது. நான் எதுவும் கொண்டு வரல. ஒரு நல்ல அரிசியாக ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வரட்டுங்களா? சரி, உட்காந்துருங்க, வரேன். சாப்பிட்டீங்களா காலையில்? எந்த ஊர் நீங்கள்? மேட்டுப்பாளையம் பக்கத்துலேயே தான் இருக்கீங்க. ஓ சரி சார், அதான் நடந்து போகும்போது பார்த்தேன். கொல்லிமலை ஃபஸ்ட்டு இருந்தது. கொல்லிமலை சைடு. சரி சரி சரி. கொல்லிமலை இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம். நம்ம பூடியும். ஓ சரி சரி சரி. அங்கே இருந்துதான் இப்போ இந்த பக்கம் வந்து 10-12 வருஷம் ஆச்சு. இப்போ இங்கே இருக்கீங்க, 10-12 வருஷமாக இங்கே இருக்கீங்க. ஓ சரி, டெய்லி இந்த பக்கத்து ஏரியாக்கே தான் போயிட்டு வருவீங்க? ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வரும். அங்கங்கே அப்படியே இங்கே டவுனில் ரவுண்ட் அடிப்பீங்க. சரி இருங்க, நான் மளிகை கடை போயிட்டு கையில் எதுவும் கொண்டு வரலையா? ஃபோனில் தான் இருக்குது. நான் ஏதோ ஒரு அரிசி ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வரேன், இருங்க. சரி, சாப்பிட்டீங்களா காலையில்? அப்படியா? சரி இருங்க, ஒரு 5 நிமிஷத்தில் வரேன், இருங்க. இந்தாங்க ஐயா. சரி சரி. உங்கள் பேருங்க ஐயா? ராமசாமி. ராமசாமி. சரி சரி சரி. எப்படி டெய்லி லைனுக்கு இப்படி போயிடுவீங்களா, இல்லை அப்பப்போ ஏதோ ரெஸ்ட்டு? போனால் தான் காசு செலவு. அன்னன்னைக்கு போனால் தான் ஏதோ 1-2 வந்தால் தான் உண்டு இல்லைங்களா? ஓ சரி. வீட்டுக்கு வருமானம். சரி சரி. வயசு என்னாச்சுங்க ஐயா? வயசு 65 வயசு. 65 ஆச்சு. சரி சரி சரி. இந்த மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் வருவீங்களா, இல்லை வேறு வேறு ஊரும் போவீங்க? இந்த பக்கம் வரும். ஓ, போவோம். என்ன நடந்தே போவீங்களா, பஸ்ஸா? பஸ் அப்போ போவோம். ஓ சரி சரி. பஸ் ஏறி ஸ்டாப்பில் இது பண்ணிடுறீங்க. காசு எவ்வளோ இருக்குதோ பஸ்ஸில் 20-30 பஸ் இருந்துச்சுன்னா ஓ நம்ம தூத்துக்கு போவோம். சரி சரி. காசு கம்மியாக இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே பார்த்துக்குவோம். காலையில் எத்தனை மணிக்கு கிளம்பி நைட்டு வரைக்கும் ரவுண்டிங்கில் தான் இருப்பீங்களா? 7 மணிக்கு கிளம்புவோம். சரி சரி. காலையில் எழுதி 7 மணிக்கு மூஞ்சி காலை கிளம்பிட்டு எழுதி நேராக பஸ்ஸுக்கு வருவோம். சரி சரி. வந்தவுடனே அங்கே வந்து நேராக எந்த பக்கம் லைன் போகணுமோ அப்படின்னு நினச்சி வந்து எது கிடைக்கிறது இறங்கிட்டோம் அப்படின்னு பக்கம் நினச்சி பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் கழுவிட்டு சரி சரி சாப்பிட்டு ஓ ஓ ஓ அப்போ இந்த மாதிரி லைனில் போகிறோம்னா ஏதோ ஒரு 10-50 கிடைக்கும். ஓ ஏதோ 1-2 ஏதோ வந்தால் தான் உண்டு. நாளைக்கு 500 கிடைக்கிறது உண்டு. உண்டு. நாளைக்கு 200 கிடைக்கிறது உண்டு. ஓ அப்படியும் இருக்குது. 500 கிடைக்கலாம், 200 கிடைக்கலாம், ஒன்றும் கன்ஃபார்ம் இல்லை. அப்படி இருக்குதா? டக்குனு 500 கிடைக்கிறது உண்டு, 1000 கிடைக்கிறது உண்டு. சரி. அதனால கிடைக்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. சரி, உங்களை நீங்கள் எப்படி அடையாளப்படுத்திக்கிறீங்க? என்ன ஜோசியக்காரர் மாதிரி காமிச்சிக்கிறீங்களா எப்படி நீங்கள்? நெட்டில் பொட்டி வச்சுட்டு. சரி சரி. நம்ம என்னமா உருமா வச்சு. ஓ ஓ சரி சரி சரி. இந்த உருமா கட்டிக்கிட்டு. சரி சரி. இந்த பழைய குடுகுடுப்ப மாதிரி இது இல்லைங்களா? ஓ சரி சரி சரி. இந்த குடுகுடுப்பு வச்சு வீட்டுகளில் வந்து காலம் போடுறது, யோகம் போடுறது. ஓ சரி சரி சரி. நல்லது வரப்போகுது. பார்க்குற காரணம் வெற்றி அடையும். சரி சரி. காரியம் ஜெயமாகும். நம்பிக்கையோட காரணம் ஜெயமாகும். போக்கு ஒத்து எந்த காரியம் நினைச்சாலும் வெற்றி அடையும். நினைச்ச காரியம் நிஜாட்சி வரும். செய்ய வேண்டிய தொழில் சாணம் நாளுக்கு நல்லபடியாக நல்லா நடக்கும் அப்படிங்கிறீங்க. ஆணுக்கும் பொண்ணுக்கும் முனைக்கு ஜீவனுக்கும் குடும்பத்துக்கு வந்த கெட்ட இதெல்லாம் நீங்க போச்சு. சரி. நல்லது வரும். நீ எதிர்பார்க்குற எண்ணம் கைகூட வரும். நினைக்க வேண்டிய தொழில் சாதனம் இன்னைக்கு வரும். சரி சரி. முந்தைய கூட்டம் முந்தாப்புல முந்தக்கூடாது. தன் மனசில் இருக்கிறது வெளியே சொல்லக்கூடாது. சொந்தமோ பந்தமோ உற்றாரு பெற்றாரு மனசில் இருக்கிறது மட்டும் வெளியே கேட்கக்கூடாது. மனசை வந்து பாதுகாப்பாக ரகசியமாக வச்சுக்கணுங்கிறீங்க. சரி சரி. நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான், போட்டு கொடுத்து வேடிக்கை பார்க்கணும் இருக்கிறான். ஓ சரி சரி சரி. அதுக்கு வந்து நம்ம திடீர்னு வந்து சொல்லக்கூடாது. அது கூட நம்ம முகம் பார்த்து சொல்லுவோம். சரி. இன்னதுதான் நடக்கும், உங்களுக்கு இன்னதுதான் வரப்போகுது. மனசுல சில விஷயம் இருக்குது, அது நல்லபடியாக கைகூட வருமா வராதுன்னு நினைக்கலாம். அது கைகூட வர டைம் இருக்குது. நீ நினைக்க வேண்டிய காரியம் இருக்குது. சரி. சக்ஸஸ் ஆகுமா ஆகாதுன்னு எதிர்பார்க்குறேன். நல்லதான் நடக்கும். அது ஒன்றும் கவலைப்படாது. பொறுமை நாடு வாங்க. முந்தது கொட்ட முடிஞ்ச அப்புறம் முந்தாடுங்க. இன்னுமே கொண்டு இவ்வளவு தானே ஏமாந்து போயிட்டேன். இவ்வளோ நாள் ஏமாந்துட்டீங்க. இனிமேல ஏமாறாதீங்க. தன் போக்களை நம்பி வாங்க. உங்கள் காரியம் நிக்காட்டுங்க. சரி. இந்த
சினிமாலாம் ஜக்கம்மாங்கிற பேர்ல சொல்றாங்களா, அது எப்படி உண்மை? ஜக்கம்மான்னு சொல்ற அது வேறையா இல்லை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும்போது? அது நம்மளாட்ட ஆளுங்க வந்து சூரிய பிடிக்கிற டைம்ல நம்மளாட்ட ஆளுங்க வந்து பார்த்தாங்கன்னா. சரி, நீங்களாம் என்ன மாதிரி தெய்வத்தை இது பண்றீங்க? நம்ம ஜக்கம்மா கும்பிடுவோம். ஓ, அது சொல்றது அப்போ கரெக்டு தாங்கிறீங்க. ஓ, அந்த வழி குலதெய்வம் தான் நம்ம ஜக்கம். ஓ, அது குலதெய்வம் தானா உங்களுக்கெல்லாம்? அப்படிங்களா? சரி சரி சரி, நல்லது நல்லது. தெய்வங்களை எத்தனை தெய்வங்கள் மனசுல இருக்குது கும்பிடுவாங்க. நம்ம கும்பிடுறது வந்து ஜக்கம்மா. ஜக்கம்மா, ஓ, அதை பார்த்ததில்ல. ஜக்கம்மா கோயில் இது கொல்லிமலையில் இருக்குது. கொல்லிமலையில் இருக்குங்களா ஐயா? ஜக்கம்மா கோயில் வந்து கொல்லிமலையில் இருக்குங்கிறீங்க. ஓ, சரி சரி சரி. அந்த கோயிலுக்கு அங்கேருந்து இப்போ ரூபங்கள் மாற்றி அந்தந்த ஒரு ஊரில் ஒரு ஜக்கம்மா கோயில் வச்சுக்கிறாங்க. ஓ, அப்படிங்களா? சரி 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 சரி. சரி, அதான் அங்கே தான் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம வந்து ஜாம கோரிக்கை வராங்க இல்லையா? சரி சரி. நைட்டு ஜாமத்தில். ஆமாம், ஜாமத்தில் வருவாங்க. ஆமாம் ஆமாம். அந்த கோரிக்கை நாம் தான். அதான் நீங்கள் ஜாமத்தில் வரவங்க தான். சரி, இப்போல்லாம் எப்படி நைட்லாம் அலௌடு இல்லை, போகிறது இல்லை. நம்ம கால சட்டத்திட்டங்கள் மாறிடுச்சு, காலங்கள் மாறிடுச்சு, அதனால நைட்டு போகிறது சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லை. இப்போ வந்து முன்ன போல வந்து 10-50 வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி வீட்டுக்குள்ள முன்னால வாசல் முன்னாலேயே சரிங்க போயிடுவாங்க. நாக்கே நைட்டு வந்து சொன்னாரே வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. ஓ, சரி சரி. இப்போ வீடுக்கு முன்னே கத்தனால வெளியே வர மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், யாரும் வரமாட்டாங்க. கால திட்டங்கள்லாம் மாறிடுச்சு இல்லையா? இன்னைக்கெல்லாம் உலகங்கள் மாறிடுச்சு, போட்டியான காலம் ஆயிடுச்சு, செய்ய முடியாது. சரி சரி, அதான் பார்த்தேன். நீங்கள் அப்படியே நடந்து வந்தீங்களா? இப்போ அங்கே அந்த இந்த காந்தி நகர் இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம், காந்தி நகர் லைன் போனேன். சரி சரி, டீச்சர்ஸ் காலனி பார்த்தோம். ஆமாம் ஆமாம், வருமானம் சரியில்லை. சரி சரி, வருமானம் சரியில்லை. அதனால நேராக அப்படியே பொடிநடையாக வந்தேன். சரி சரி, ₹100 கிடைச்சிது. அதான் நான் இங்கே ஜியோ பெட்ரோல் போடுறதுக்கு வந்தேன். அப்புறம் நடந்து போகிறாரே இவர். இந்த காலத்துலேயும் வந்து எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறாங்க? இதில் என்ன வரப்போகுது பாவம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், ஏதோ பாவம் படித்து கடவுளுக்கு தான் இல்லையா? சரி சரி, வச்சுமா தண்ணி ஊற்றாமல் இருக்க மாட்டாங்க. சரி, ஏதாவது வழியில் ஊற்றுவான். இப்போ நீங்கள் நல்ல மனசாக வந்து 2 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தீங்க. சரி சரி சரி. உங்ககிட்ட காசு கேட்கலாம் பார்த்தோம், நீங்களே இல்லைன்ட்டீங்க. அதான் நான் எதுவும் கொண்டு வரல, அப்படியே சும்மா வந்துட்டேங்க. நம்ம ஃபோனு எல்லாம் காலம் மாறிடுச்சிங்களா, எல்லாம் ஃபோன்லேயே வச்சிடுறோம். அதான் சரி, என்ன போல பாக்கெட் இருந்தால் டக்குன்னு எடுத்து. ஆமாம், ஏதோ ஒரு 50-100 ஐயா ஏதோ சாப்பிடுங்கய்யா, ஒரு டீ காஃபி சாப்பிட்டு சொல்லியிருக்கலாம். அவசரத்துக்கு வந்தது. அப்புறம் பார்த்தேன், எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்தது ஐயா வீடு. சரி, அப்புறம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கி, இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் அவருக்கு ஏதோ ஒரு டீ காஃபியாவது வாங்கி கொடுப்பியாமா அப்படின்னாரு. ஃபோன் வச்சுருப்பா. ஆட, இந்த காலத்தில் எல்லாம் ஃபோன் வச்சுருப்பாங்க ஐயா அப்படின்னாரு. உங்கள் நம்பர் சொல்லுங்க ஐயா. சரி இருங்க, நான் அப்படியே அது படமாக எடுத்துக்கிறேன். ஓகே, 8148002704. இது வந்து உங்கள் நம்பர் இல்லைங்களா? சரி, நான் இன்னொரு நாள் கூட உங்களை நான் சந்திக்கிறேன் சரிங்களா? ஏன்னா ஒரு அமைதியான இது ரோடு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ செல்லு நேற்று தான் சிம்மு போட்டேன். சிம் இப்போ தான் போட்டிருக்கீங்க. சரி சரி, நான் உங்களுக்கு சிம்மு எடுத்துட்டாங்க. ஓ, புதுசாக சிம்மு வாங்கி இப்போ தான் போட்டுக்கிறேன். சரி சரி, அதான் ஓகே ஓகே, கண்டிப்பாக இருங்க, ஒரே நிமிஷம் நம்பர் பார்த்துக்கிறேன். இதுலேயும் ரெக்கார்டா 8148002704. சரி, ஓகே, நான் உங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன். ராமசாமி இல்லைங்களா? சரி சரி, ஏன்னா இந்த காலத்துலேயும் வந்து இந்த தொழிலெலாம் செய்கிறீங்க. ராமசாமின்னு கூப்பிடுவாங்க. இப்போ வந்தவொடனே ஐயனாருன்னு கூப்பிடுவாங்க. ஐயனாருன்னு கூப்பிடுவாங்க. ஓ, சரி சரி, நல்லது நல்லது. சரி சரி, பிறக்கிற டைமில் அந்த சாமி கோயில் முன்னால் பிறந்தேன். சரி சரி சரி, எங்கள் அப்பா அம்மா சொல்லி தான் எனக்கு பழக்கம் வந்துச்சு. அப்படிங்களா? கோயிலுக்கு முன்னால் தான் நான் பிறந்தது. சரி, இப்போ தான் வீடு கட்டிக்கிறாங்க. முன்னெல்லாம் வீடு கிடையாது. ஓ, மரம் எங்கே இருக்குதோ. சரி சரி சரி, அப்படி. ஆமாம், அந்த காலங்கள்லாம் வீடு கிடையாது, அப்படியே மரத்து நாடோடி மாதிரி அப்படியே போகிறது போய் அப்படியே இருக்கிறது. ஆமாம் ஆமாம், நினைச்ச இடத்துல நிலத்தில் உட்காந்துக்கிட்டு நல்லா ஏதோ ஒரு கோவில் குளம் கிடைச்சாலும் தங்கிக்கிறது, இருந்துக்கிறது, அப்படி இருந்தது காலங்கள் எல்லாம், பழைய காலங்கள் இல்லைங்களா? அப்போல்லாம் இருந்த போல இப்போ இருந்திருந்தா எப்படி இருந்துக்கலாம். சரி சரி, 4 சைட்டு 5 சைட்டு வாங்கி போட்டுக்கலாம். ஆமாம், அந்த காலத்தை காசு குடும்பம் எல்லாம் இருக்குங்களா ஐயா உங்களுக்கு? குடும்பம், குழந்தை குட்டிங்கெல்லாம் இருக்கு. குழந்தை குட்டிங்க குடும்பம்லாம் இங்கே இருக்காங்க. பொதுவாக இந்த மூட்டையில் என்ன கொண்டு போவீங்க ஐயா? என்னது இந்த மூட்டையில் என்ன கொண்டு போறீங்க? நம்ம போட்டுக்கிறது ஆடி ஆவாரம். ஓ, சரி சரி சரி, கோட்டு சட்டைங்க ஏதோ பழசு இருந்தால் கொடுப்பாங்களோ? சரி, வீடுகளில் ஏதோ இருந்தால் கொடுப்பாங்க. சரி சரி, வேட்டி சீலை கொடுங்க. சரி சரி, கட்டிக்கணும்னு சொன்னோம்னா அவங்க கொடுப்பாங்க. ஓ, சரி, சில வீட்டில் கொடுப்பாங்க, சில வீட்டில் கொடுக்க மாட்டாங்க. சரி, மந்திரம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. சரி, இப்போ ஒரு சில ஏரியாலாம் போகிறீங்க, இந்த பங்களா ஏரியா மாதிரிலாம் போகிறீங்க,
அங்கெல்லாம் எதை கெடுபடி அந்த மாதிரி ஏரியா தான் போவீங்க வீடுங்களில் போட மாட்டோம். சின்ன சின்ன நார்மல் வீட்டில் அவ்வளோ ஒன்றும் இருக்கிறது இல்லை. கேட்கவும் மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. காலையில் குடிக்காரங்க தான் அவங்க வயிற்று பொழப்ப பார்க்கறக்கே அவங்களுக்கு நேரம் கரெக்டாக போயிடும். குடிச்சிட்டு காலையில் குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமாம், அது ஒன்று இருக்கா? ஆமாம் ஆமாம். நல்ல காலம் போயிட்டு நானே எல்லாம் போதையில தான் ஜாலியாக இருக்கிறேன், நீ போயிட்டு வாயா அப்படின்றாங்க இல்லைங்களா? சொன்னா பரவாயில்ல, உட்காரு, சரி சொல்றதெல்லாம் சொல்லு அப்படின்றாங்க. ஒரு பைசாக்கும் வருமானம் இருக்காது, நேரம் தான் வீணு. விருப்பம் இருந்தா ஏதோ ஒரு 5 இருக்கிறது செய்யணுமா இல்லையா? ஆமா செய்வாங்க. என்ன பண்ண போறா இல்லையா? ஓ, அது ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி ஒம்புகள் வேண்டாம்னு சொல்லிதான் பங்களா வீடு. ஓ, அப்போ உங்களுக்கு பங்களா வீடுகள் தான் கரெக்டுங்கிறீங்க. அவங்களும் எல்லாம் ஏத்துக்கிறாங்க, ஒன்றும் கெடுபடி எல்லாம் இல்ல. அவங்க கெடுபடி பாவம், ஏதோ வயசான ஒரு பாவம், அவர் என்னையா அப்படின்னு அந்த முகம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? முகத்தை பார்த்து தெரியும். வந்தோம்னா நேரம் வீட்டுகள் வந்து நல்லா ஆரம்பம் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது, யோகம் இருக்குன்னு சொன்னோம்னா சரி சரி 10 வார்த்தை சொன்னோம்னா நேரம் 10 20 கையில் கொடுப்பாங்க, ஏதோ கொடுப்பாங்க. சரி சரி இருக்குது. ஜோப்பு கை வச்சா ஏதோ 10 50 வந்தாலும் சரி, 100 வந்தாலும் சரி சரி நம்ம சொல்ற வார்த்தை கரெக்டாக. வருமானமே இல்லாத நாள் கூட ஒரு நாள் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் ஏற்ற இருக்குந்தான வாழ்க்கையில் இல்லைங்களா? ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்கும், இருக்காது. என்ன பண்றது, எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்காது இல்லையா? சரி சரி 5 பேர்ல ஒன்னா இருக்குங்களா? இல்ல, ஒரு நாள் அமையும் அமையாது, ஏதோ ஆண்டவன் பேர்ல பொழப்ப ஓட்டிட்டு இருக்கிற வாழ்க்கைய இல்லைங்களா? அப்படியே போயிட்டு இருக்குது அப்படியே. சரி 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 அது போல. சரி, ஏதோ உங்க வாழ்க்கையில எல்லாம் மனம் போல நிறைய கொடுத்தவங்க யாரா இருக்காங்களா ஐயா? ஆச்சரியப்படுற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு யாரும் இல்லை பாவம். அந்த காலத்துல யாரும் இல்லை. தானம் தர்மம் பண்றதுக்கு 10 பைசா 5 பைசா 3 பைசா 2 பைசா தான் கொடுத்துருக்காங்க. சரி 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 1 பைசா 2 பைசா இருக்கும்போது காலமெல்லாம் அந்த காலம் இப்போ கிடையாது. ஓ, இன்னைக்கெல்லாம் அது மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் 5 ரூபா விட்டா 10 ரூபா இல்லை 2 ரூபா. சரி 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 இப்போயும் அது உருவா தான் கொடுக்குறேன். சரி 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 அதான் நான் பார்த்துட்டு ஒன்றும் கொடுக்காம போனேன், சங்கடப்பட வேண்டாம். வரேன், இன்னொரு நம்பர் இருக்கு இல்லையா? ஒரு நாள் கண்டிப்பாக வரேன். பாவம். சரி. ஓ ஓ சரி சரி எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு மாடர்ன் உலகத்துலேயும் இப்படி போராடி வாழ்கிறவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை எனக்கு. அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, எல்லாம் போராட்டங்கள் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம், கஷ்டப்பட்டு கும்பப்பட்டு சரி சரி அனுபவிச்சு தான் வரோம். ஓ, ரைட் ரைட். அனுபவத்தை பிடிக்கிற மனுஷன் அனுபவிக்காம நம்ம. ஏன்னா நீங்கள் மாடர்ன் படித்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து மாதம் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க, அதெல்லாம் இருக்குது. சரி, நம்ம அந்த காலத்து ஆளுங்க ஏதோ கஷ்டப்படுறோம், ஏதோ தொழில் செய்கிறோம். நம்ம வகை கலர்னா போதும். சரி, 500 கூட 1000 கூட அப்படி இல்லை, ஏதோ மனசார உங்களுக்கு என்ன தோணுதோ ஆண்டவன் பேரில் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் பெரிய பட்டினி ஏதோ 10 5 கொடுத்தா வாங்கிட்டு போவோம். ஓ சரி, இடம் இருக்குது, தலை சுற்றணும், கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் நீக்க வைக்கணும். ஒரு 1000 வை 500 வை 5000 வை 10,000 வைன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓ சரி 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 சில பேர் நம்பலாட்ட போற ஆளுங்களே அது முக்கியமான ஆளுங்க. ஜோசியம்ல எப்படி ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியா எப்படி முகம் பார்த்தே சொல்லுவீங்களா? இல்ல முகம் பார்த்து சொல்லுவோம், கை பார்த்து சொல்லுவீங்க, கை பார்த்தும் சொல்லுவீங்க, கை ரேகையும் பார்க்குறீங்க. ஆனா இந்த ஞானம் இந்த கலை எல்லாமே இந்த ஜக்கமாங்கிற பேர்ல தான் உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கு காலங்காலமா. நம்ம முப்பாட்ட பரம்பரையில இருந்து இந்த வாழ்க்கை தான், ஆதி காலத்துல இருந்து இந்த லைன்ல தான் இருக்கீங்க. ஓ சரி 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 வந்தது இல்ல, நம்ம முப்பாட்ட பரம்பரையில இருந்து. சரி சரி யாரும் போக மாட்டாங்க. ஓ ஆமா, காலம் மாறி போச்சு இல்லைங்க ஐயா. உங்களையெல்லாம் பார்க்கறதே ஒரு ஆச்சரியம், அதனால தான் நான் உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா, நம்ம காலம் முடிஞ்சு போச்சுன்னா சரி, நம்ம பசங்க இதை எடுத்து நடத்துறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது இல்லைங்களா? அடிச்சு பழகி வார்த்தை சொல்றதுக்கு. ஆமா 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 சரி 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 இது எப்படி அடிக்கிறீங்க? ஒரு இது காமிக்க முடியுமா? ஒரே நிமிஷம், ஃபர்ஸ்டே காமிச்சிங்க, நான் சரியா கவனிக்கல. சரி சரி, நல்ல ஒரு அமைதியான இடமா இருந்தால் உங்கள் பேச்சு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கு. இது கொஞ்சம் டிராஃபிக்காக பரவாயில்ல, உங்களை சந்தித்ததே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. சவுண்ட் அடிச்சு ஓ ஓ ஓ ஓ சரி, அடிக்கிற போது அந்த உள்ள இருந்து வருவாங்க. ஓ ஓ வீடு வீடு அப்படி உள்ள லைனில் போயிடுவீங்க. ஓ சரி சரி, நாளெல்லாம் அப்படியே சுற்றிட்டு ஒரு சாயந்தரம் நேரம் ஆகும்போது வீட்டுக்கு பழக்கம் போல் போயிடுவீங்க. சரி, கிடைக்கிற வரைக்கும் லாபம், ஏதோ ஆண்டவன் என்ன கொடுத்தாரோ அதுதான். சரி, நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்கிறோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இவ்வளோதான் கிடைக்கும். சரி சரி, நம்ம ஒன்று இப்போ அதான் அதான் அவங்க பெருப்பட்டு நம்மளுக்கு 10 100 கொடுத்தா அந்த காசு. சரி சரி, இந்த 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா 3 ரூபா கொடுத்தாங்கன்னா சரி சரி 200 ரூபா 300 ரூபா சம்பாதிக்கிட்டு போகும்போது. ஆமாம் 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 சரி சரி.
ஏதோ இங்க நடந்து வந்து இந்த கடைங்க பார்த்தேன். இந்த கடைங்க பார்த்தா ஒரு 10-20 கொடுப்பாங்க. சரி சரி. 10 ரூபா கொடுக்கறதுல 5 ரூபா கொடுக்குறாங்க. ஓ 5 ரூபா கொடுக்கறதுல 10 ரூபா கொடுத்தாங்க. ஓ அப்படியா? ஓ சரி சரி சரி. போதும் ஆண்டவன் கொடுத்தது. இன்னைக்கு ஜீவன ராசி. அதான் இந்த பிறவியில நமக்கு ஆண்டவன் இதை கொடுத்துருக்காரு. சரி ஏதோ வாழ்க்கை ஓடிட்டீங்க அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே பண்ணுறீங்க. பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, வழிப்பறி பண்ணக்கூடாது. அதுதான். மற்றபடி ஏதோ ஒரு வாய் திறமை, ஏதோ ஒரு ஞானம் நமக்கு என்ன இருக்கும், மனசாட்சி வச்சு ஏதோ கஞ்சி அதை கஞ்சி குடிக்கணும், ஏதோ பெரியப்பட்டு வாங்கி கொடுத்தா அதான் நம்ம சொல்ற நல்ல வார்த்தையில 4 பேருக்கு நல்லது நடந்து அது ஒரு சந்தோஷம் தானே இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. அதுவும் இல்லாம அது இருக்கு, இது இருக்கு, இடங்க இருக்கு. சரி 9 நமக்கு இடங்க இருக்கு. சரி நாகதோஷம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அது செய்யணும், இது செய்யணும். நீ இது கொடுத்தாதான் பண்ணுவேன், இது கொடுத்தாதான் பரிகாரம் பண்ணணும், அது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. மனசார ஏதோ நீங்களா செய்யுங்க. 50-100 ஏதோ செஞ்சா உண்டு. சந்தோஷமா நல்ல காலம் கொடுக்கும். உன் நேர காலம் ஒத்து வரும். சரி. குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் நீங்கும், நல்லது நடக்கும். குடும்பத்தை நல்ல ஆரையும் போக்குவரத்து நடக்கும். சொன்னோம்னா உங்க பெரியப்பட்டு கொடுத்தா வாங்கிட்டு போவோம். சரி. நம்ம புரிவாறு குணம் வச்சு நம்ம பண்றது இல்லை இல்லைங்களா? சரி சரி. ரொம்ப சந்தோஷம். அப்படி செய்யறதுனால தான் ஆண்டவன் நம்ம இவ்வளவு வரைக்கும் நல்லபடியாக நல்லா ஏதோ வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருக்குது. 65 வயசு இல்லைங்களா? பித்தலாட்டம் போட்டு நம்ம பண்ணதா இருந்தா ஏதாவது வெளியில நிலைக்காது இல்லைங்களா? அது சரி, அது நிலைக்காது. சரி. ஓ ரைட் ரைட். சரிங்கய்யா. அப்புறம் இது முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் எங்கள் லைனுக்கு போவீங்களோ? லைனுக்கு இன்னும் போக மாட்டோம். அவ்வளோதான். பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற லைன் இருக்கு இல்லையா? சரி சரி. அந்த கடை இது பார்த்துட்டு அந்த கடையில் ஒரு 10-9 ஒரு 4 ரவுண்ட் அப்படியே அடிச்சுட்டு அப்படியே வீடு பக்கம் அப்படியே நேரம் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? சரி சரி சரி. சரி பாருங்க, நான் இன்னொரு நாள் கூட வரேன். ரொம்ப நன்றி. சரிங்களா? ஓட்டுங்களா? சரி சரி.